வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு அவல் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தட்டை அவலை வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 கப் துருவன தேங்காவை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதிக நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஊற வச்ச அவல் கூட இப்போ இந்த அவல் கூட நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பிளேட்ல ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதை கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை பிடிச்சிட்டு பார்ப்போம். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ சூப்பராக கொழுக்கட்டை வெந்திருக்கு பாருங்க. இப்போ கொழுக்கட்டையை பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான அவல் கொழுக்கட்டையும் சட்னியும் ரெடியாக இருக்குது பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.